ஆன்மீக ஆரோக்கியன்றது இமயமலைக்கு போய் தவம் செஞ்சு அங்கே தான் நம்ம ஆன்மீக ஆரோக்கியத்தை அடையணுன்றதுல நம்ம வீட்டிலையே இருந்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரொட்டீன்ஸ் என்ன செய்யணுமோ செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அப்புறமேட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு ஐயோ இவங்களுக்கு இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற இவங்க யாரும் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே எதுவுமே எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டு அதுக்கு மேலே நம்ம டைம் இருக்கும்போது நமக்கு யோகா மெடிடேஷன் இப்போ மெடிடேஷன் செய்யும்போது நம்ம மைண்ட் அவ்வளோ காம் ஆகுது. காம் ஆக ஆக நம்ம எல்லாத்துக்கும் பிளெஸ்ஸிங் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்னுடைய பர்பஸ் அண்ட் மீனிங் தெரியுது. வீட்டில் இருக்கவங்களுக்கு அத்தனையும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு நமக்கு நாம் ஹெல்த்தியாக இருந்தால் தானே நம்ம நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்ய முடியும். நம்ம வீட்டுக்கும் செஞ்சுட்டு மீதி சொசைட்டிக்கும் போய் நிறைய நல்லது செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷ்னல் ஹெல்த் மூணுமே இம்ப்ரூவ் ஆகுது. டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு ½ அன் ஹவர், ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.